உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட், அதாவது வேலை நிமித்த ஒப்பந்தம் 1ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025 சட்டப்படி கட்டாயமாக முத்திரை வரி கட்டி இருக்க வேண்டும். இடையில பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா? அனௌன்ஸ் பண்ணும் பொழுது அடுத்த வருஷம் 1ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026 3000 வெள்ளிக்கு கீழே சம்பளம் உள்ள வேலை நிமித்தம், அது பெர்மனன்ட் வேலையா இருக்கலாம், இல்ல டெம்பரரி வேலையா இருக்கலாம், சரிங்களா? அந்த மாதிரியான வேலை ஒப்பந்தம் ஸ்டாம்ப் டியூட்டி, அதாவது முத்திரை வரி விலக்கப்பட்டுள்ளது, எக்ஸம்ப்ட். ஆனா 3000 வெள்ளி சம்பளத்துக்கு மேல இருந்துச்சுன்னா அந்த முத்திரை வரி கட்ட வேண்டும். எக்ஸாம் பண்ணுறாங்களா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அதாவது ஒப்பந்தத்தை அரை ஒண்ணு செய்யாம கையொப்பம் பண்ணிட்டோன்னே நீங்க அப்படி வச்சுக்கிறது இல்ல. ஸ்டில் நீங்க ஸ்டாம்ப் ஆபீஸ்ல சப்மிட் பண்ணணும். சரி, இலாக்கால அந்த ஒப்பந்தத்தை சமர்ப்பிக்கணும் ஸ்டாம்பிங்காக. நீங்க காசு கட்ட வேணாம் சொல்றீங்க, அப்ப எதுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படி கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு இந்தியாவுக்கு போனா கட்டணம் ஃப்ரீ சொல்லிட்டு ஒரு சில சமயங்களை அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப நீங்க சும்மா டிக்கெட் வாங்கிட்டு இந்தியாவுக்கு போக முடியாது. ஸ்டில் விசா கட்டணம் இல்லாம இருந்தா கூட, அந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் அவங்க கொடுத்திருந்தா கூட நீங்க ஆன்லைன் கட்டாயமா சப்மிட் பண்ணி ஆகணும். அந்த விசா சப்மிட் பண்ணணும். காசு மட்டும்தான் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்காது. அது போலதான் இந்த எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா? அதாவது வேலை நிமித்த ஒப்பந்தம் என்னதான் 3000 வெள்ளி சம்பளத்துக்கு கீழே அடுத்த வருஷம் மாத சம்பளம் 3000 வெள்ளிக்கு கீழே இருந்தா முத்திரை வரி இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட அது ஸ்டாம்ப் ஆபீஸ்ல ஆன்லைன் சப்மிட் பண்ணணும். ஸ்டாம்ப் ஆபீஸ் அவங்க காசு கட்ட வேணாம், எக்ஸம்ப்டட் சொல்லிட்டு ஒரு சிஜிஎல் கொடுப்பாங்க, ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அது அந்த வேலை நிமித்த ஒப்பந்தத்துல இணைத்து நம்ம வச்சிருக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுங்களா? இது எம்ப்ளாயருக்கும் முக்கியம், எம்ப்ளாயிக்கும் முக்கியம். அதாவது முதலாளிக்கும் முக்கியம், தொழிலாளிக்கும் முக்கியம். முதலாளிக்கு தொழிலாளி மேல ஏதாச்சும் ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த ஒப்பந்தம் முத்திரை வரி கட்டி இருக்க வேண்டும். அதே போல தொழிலாளி முதலாளி மேல ஏதாச்சும் அவங்க நடவடிக்கை எடுக்கணும்னா, சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அந்த வேலை நிமித்த ஒப்பந்தம் முத்திரை வரி கட்டி இருக்கப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா நீதிமன்றத்துல ஸ்டாம்ப் பண்ணாத டாக்குமெண்ட் ஏத்துக்க மாட்டாங்க. தன்னிருக்கும். நன்றி, வணக்கம். திருச்சி.